உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். பொள்ளாச்சியில் திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. தமிழகத்தில் 1965ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தும் அப்போது நடந்த துப்பாக்கி சூட்டில் 100க்கும் மேற்பட்டோர் உயிர் தியாகம் செய்தனர். உயிர் தியாகம் செய்த தியாகிகளுக்கு ஆண்டுதோறும் திமுக சார்பில் ஜனவரி 25ஆம் தேதி வீரவணக்கம் செலுத்தப்படுவது வழக்கம். இதேபோல வீரவணக்கம் தினத்தையொட்டி பொள்ளாச்சி பெரிய பள்ளிவாசல் முன்பு திமுக சார்பில் மொழிப்போர் போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. திமுக சட்டத்திட்ட குழு உறுப்பினர் தென்றல் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தியாகிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் முத்து, திமுக தீர்மான குழு உறுப்பினர் அதிபதி, பொள்ளாச்சி நகர திமுக செயலாளர் நவநீத கிருஷ்ணன், நகரமன்ற துணைத் தலைவர் கௌதம், செயற்குழு உறுப்பினர் அமுதபாரதி, மாணவரணி மாவட்ட துணை அமைப்பாளர் மணிமாறன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஜனவரி மாதம் 25ஆம் நாள் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் என்று தலைமையால் அறிவிக்கப்பட்டு தொடர்ந்து ஏறத்தாழ 57 ஆண்டு காலமாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் அவர்களுக்கு மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். மொழி போராட்டம் என்பது திராவிட இயக்க வரலாற்றில், குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வரலாற்றில் 1965ஆம் ஆண்டு ஒரு திருப்பு முனையாக ஏற்பட்டு ஆனது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த மொழி போராட்டத்திலே கழகம் காட்டிய ஒரு வெற்றி, கழகம் பெற்ற வெற்றி தான் அதற்கு காரணம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 50 முழக்கங்கள் என்று சொல்கிற முழக்கங்களிலே ஒன்றான இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்கிற முழக்கத்தின் அடிப்படையில் தான் ஆரம்ப காலம் தொட்டு இந்தி ஆதிக்கத்தை எதிர்த்து தலைவர் அவர்கள், அண்ணா அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள், நீங்கள் இந்தியை எதிர்க்கிறீர்களா என்று கேட்டபோது இல்லை இந்தி ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லி மத்தியிலே ஆதிக்கம் செலுத்த நினைத்த இந்தியை எதிர்க்கிற வகையில்தான் போராட்டம் துவங்கியது. அந்த போராட்டத்திலே தமிழ்நாட்டிலேயே மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக பொள்ளாச்சி திகழ்ந்தது. காரணம், ஏராளமான மொழிப்போர் வீரர்கள் எல்லாம் இங்கேதான் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஏறத்தாழ 26ஆம் தேதி குடியரசு தினத்தை புறக்கணிப்போம், கருப்பு கொடியேற்றுவோம் என்று சொன்னதை மாற்றி 25 போராட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி கூட இங்கே இராணுவத்தினர் பல பேர் சுட்டுக் கொல்லப்பட்டு மொழிப்போர் தியாகத்திலே ஒரு வரலாற்றை படைத்திருக்கிறது இந்த பொள்ளாச்சி. இந்த பொள்ளாச்சியில் நாங்கள் மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துவதிலே நாங்கள் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறோம். என்றென்றும் இந்த போராட்டம் இங்கே நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய சட்டத்திட்ட குழு செயலாளர்கள் சொன்னதைப் போல நாங்கள் இந்த இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு நிரந்தரமான திட்டமாக, கொள்கையாக இது திகழும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.